ॐ तिमिरान्ते ॐ अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதையை எளிதாக கற்று எளிமையாக பயிற்சி செய்யலாம் வாங்க. பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 1, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். ஸ்ரீல பிரபுபாடி விளக்கத்துடன் ரொம்ப அழகான ஸ்லோகம் இன்னைக்கு 25 மற்றும் 26. பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் சமகீஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குரு இது. பீஷ்ம, துரோணர் மற்றும் உலகத் தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தः பித்ருனத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலாம் பிராத்ரூன் புத்ரான் பௌத்ரான் சகிம்ஸ்ததः சசுரான் சுக்ருதஸ்சைவ சேனையோருபயோரபி. போர்க்களத்தின் இரு தரப்பு சேனைகளின் நடுவே நின்றபடி தந்தைமார்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியர்கள், மாமன்மார்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளும் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது. இப்போ பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்துல இன்னைக்கு நம்ம 25வது ஸ்லோகம் வந்திருக்கோம். 25, 26 பாருங்க. பகவத்கீதை தொடங்கி 25 ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வாயே திறக்கல. யார் பேசிட்டு இருந்தா? திருதராஷ்டிரர் பேசினாரு, சஞ்சயன் பேசினாரு, துரியோதனன் பேசினாரு, அர்ஜுனன் பேசினார். இப்பதான் முதல் தடவையா பகவான் பேசுறார். 25வது பதம் பகவத்கீதையில கிருஷ்ணர் முதல் பேசுற ஸ்லோகம் இந்த 25வது பதம். முதல் அத்தியாயத்துல 25வது பதத்துலதான் பகவான் பேசுறார். இதுக்கு முன்னாடி திருதராஷ்டிரர், துரியோதனன், சஞ்சயன், அர்ஜுனன் எல்லாம் பேசுறார். இப்ப பகவான் பேசுறார். அதுக்கப்புறம் இனி அர்ஜுனன் தான் பேசுவார். அப்ப பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல ஒரே ஸ்லோகம் தான் பகவான் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 46 ஸ்லோகம் இருக்கு முதல் அத்தியாயத்துல. மறந்து போச்சு. பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்துல 46 ஸ்லோகம் இருக்கு. கரெக்ட் தான், 46 ஸ்லோகம். 46 ஸ்லோகத்துல பகவான் ஒரே ஸ்லோகம் தான் பேசியிருக்காரு முதல் அத்தியாயத்துல. இனி வரக்கூடிய ஸ்லோகம் எல்லாம் அர்ஜுனன் தான் பேசுறாரு. அப்புறம் சஞ்சயன் 1-2 ஸ்லோகம் பேசுவாரு. அர்ஜுனன் தான் பேசியிருக்காரு. இப்போ அர்ஜுனன் என்ன சொன்னாரு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல? சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஓ அச்சுதரே, வீழ்ச்சி அடையாதவரே, நீங்க என்னோட ரதத்துல இப்ப பார்த்த சாரதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 2 படைகளுக்கு நடுவுல தேரை கொண்டு போய் நிப்பாட்டுங்க. இங்க யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்காங்க நான் பார்க்கணும். இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? 2 படைகளுக்கு நடுவுல தேரை கொண்டு போய் நிப்பாட்டுற. ஒரு பக்கம் பாண்டவர் அணி, இன்னொரு பக்கம் கௌரவர் அணி. இந்த 2 படைகளுக்கு நடுவுல கிருஷ்ணர் தேரை கொண்டு போய் நிப்பாட்டினவரு தேரை நிப்பாட்டிட்டு என்ன சொல்றாரு? பீஷ்ம துரோண பிரமுகதா சர்வேஷாம் சமகீஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குரு நிதி. அர்ஜுனா, அவர் அர்ஜுனான்னு சொல்றாரு. அர்ஜுனனை பார்த்தனேன்னு சொல்றாரு. இப்ப இங்க ஒரு வார்த்தை முக்கியம். பீஷ்மர், துரோணர் மற்றும் உலகத் தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். கிருஷ்ணர் பயங்கரமான ஆளுங்க. அவர் சாதாரணமெல்லாம் நினைக்க முடியாது. ஏன் அவர் பகவான்னா, அறிவுல கூட அவர் யாரும் மிஞ்ச முடியாது. 6 ஐஸ்வர்யம் முழுமையா வச்சுட்டு இருக்காரு. பகவான் கிருஷ்ணர்ட்ட
ஆறு ஐஸ்வர்யம் முழுமையா இருக்கு. அவருடைய நாலேஜை யாரும் டிஃபீட் பண்ண முடியாது. என்ன புத்திசாலித்தனமா பண்ணாரு, இந்த ரெண்டு படைகளுக்கு நடுவில் தேரை கொண்டு போய் நிப்பாட்டுனா, இப்ப என்ன பண்ணிருக்கிற கிருஷ்ணர்? துரியோதனன் வந்திருக்கிறான் பாரு, துச்சாசனம் வந்திருக்கிறான் பாரு, ஜெயத்ரதன் வந்திருக்கான் பாருன்னு சொல்லு. ரதத்தை கொண்டு போய் யார் முன்னாடி நிப்பாட்டி இருக்கணும்? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுடைய ரதத்தை துரியோதனன் முன்னாடி, துச்சாசனம் முன்னாடி, ஜெயத்ரதன் முன்னாடி நிப்பாட்டிருக்கும். அப்படி நிப்பாட்டி இருந்தா என்ன இருக்கும்? சரி, யாரா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? ரதத்தை கொண்டு போய் ரெண்டு படைக்கு நடுவுல நிறுத்திட்டு, இங்க பாரு, பீஷ்மர் வந்திருக்கிறாரு, துரோணர் வந்திருக்கிறாரு, மற்றும் நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. பீஷ்மர் வந்திருக்காரு, துரோணர் வந்திருக்காரு, மற்றும் நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காருன்னு காமிக்கிறார். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கலாம்? அந்த ரதத்தை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி பாரு அர்ஜுனா, துரியோதன் வந்திருக்கிறான், துச்சாசன் இருக்கான், ஜெயத்ரதன் இருக்கான், சகுனி இருக்கா, அப்படி காமிச்சிருக்கணும். ஏன் அப்படி காமிக்கல? ஏன் இந்த பக்கம் காமிச்சாரு? கிருஷ்ணர் சாதாரண ஆள் இல்ல. ஏன்னா பீஷ்மரின் துரோணரையும் பார்த்து அர்ஜுனன் என்ன செய்ய போறாரு? இந்த சண்டை போடலாமா வேண்டாமா, பேசாம பின்வாங்கி போயிடலாமா அப்படிங்கிற நினைப்புக்கு வந்துருவார். இது வேண்டாம், யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அதான் லிஸ்டே போட்டாருங்க. அர்ஜுனன் பார்க்கிறாரு போர்க்காலத்துல யாரெல்லாம் வந்திருக்காங்க. பிதாமகன், பாட்டனார், தந்தைமார்கள், ஆச்சாரியர்கள், துரோணாச்சாரியர், கிருப்பாச்சாரியர், மாமன்மார்கள், மைத்துனர்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார் எல்லாம் வந்திருக்கிறார். மற்றும் நம் உறவினர் எல்லாம் வந்திருக்காங்க சொல்ற மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரா? இந்த துரோணர் முன்னாடி, பீஷ்மர் முன்னாடி நிறுத்தினாதான் இந்த அர்ஜுனனுக்கு சண்டை போடுறதுங்கிற எண்ணம் வராது. அப்ப அவர் பின் வாங்குவாரு. அப்பதான் நான் பகவத்கீதையை சொல்ல முடியும். அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னாதான் பகவத்கீதை. அர்ஜுனன் பாட்டுக்கு காண்டிபத்தை தூக்கி இருந்தாருன்னா பகவத்கீதையே தேவையில்லை. அர்ஜுனன் வந்து இந்த ரெண்டு படைக்கு நடுவில் தேர போய் நிறுத்தினோடனே அர்ஜுனன் தன் காண்டிபத்தை தூக்கி இருந்தாருன்னா கிருஷ்ணருக்கு பகவத்கீதை சொல்ற வேலையெல்லாம் போயிருக்கு. அப்ப பகவத்கீதை யாருக்கு? நமக்கு வேணும். ஜீவாத்மாக்களுக்கு பகவத்கீதை கொடுக்கணும். மகாபாரதத்தோடைய மிக முக்கியமான பகுதியே பகவத்கீதை தான். ஹோல் மகாபாரதத்துல மிக முக்கியமான பகுதி பகவத்கீதை. அப்போ இந்த பூலோகத்துல கட்டுண்ட ஜீவன்களுக்கு மிக உன்னதமான உபதேச தரணும், பகவத்கீதை கொடுக்கணும். அவங்களெல்லாம் அறியாமிலிருந்து விடுவிக்கணும், அவங்கள பக்தி பண்ண வைக்கணும், பக்தி மார்க்கத்தை ஏத்துக்க வைக்கணும். அப்படின்னா முதல்ல அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லணும். அப்ப அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னா யார் முன்னாடி நிப்பாட்டணும்? இவங்க முன்னாடிதான் நிப்பாட்டணும். பீஷ்மர், துரோணர். எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாரு கிருஷ்ணா. பீஷ்ம துரோண பிரமுகதா. இங்க பாரு அர்ஜுனா, பீஷ்மர் வந்திருக்காரு, துரோணர் வந்திருக்காரு. இப்ப அர்ஜுனன் பாக்குற. இப்போ அர்ஜுனான்னு சொல்லல, பார்த்தான்னு சொல்றாரு. அர்ஜுனனுக்கு இன்னொரு பேரு பார்த்தா. ஏன்னா குந்தி தேவியோட பேர் பிரிதா. நம்ம அன்னைக்கே குந்தியோட கதையை, குந்தி தேவி பத்தி பேசணும் இல்லையா? குந்தி தேவி வந்து உண்மையில அவங்க யாருன்னா வசுதேவருடைய தங்கை. அதனால அவங்களுக்கு பிரிதா அப்படின்னு பேரு. வசுதேவருடைய தங்கையான குந்திக்கு பிரிதான்னு பேரு. சூரசேன ராஜா என்ன பண்ணாரு? இந்த பொன் குழந்தைய குந்தி போஜ நாட்டு ராஜாவுக்கு தத்து கொடுத்துட்டாரு, தானம் கொடுத்துட்டாரு. ஏன்னா குந்தி போஜ நாட்டு ராஜாவும் சூரசேனன் நண்பர்கள். அப்ப குந்தி போஜ நாட்டு ராஜாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சூரசேன ராஜா என்ன பண்ணாரு? இந்த குழந்தைய தத்து கொடுத்துட்டாரு. குந்தி போஜ ராஜா எடுத்து வளர்த்ததுனால அவருக்கு குந்தி தேவின்னு பேர் வந்தது. ஆனா அவனுக்கு பேர் வந்து பிரிதா. ஏன் பிரிதா? அவன் வந்து வசுதேவருடைய தங்கை. இப்ப அர்ஜுனன் பார்த்தா பிரிதாவின் மைந்தன். ஏன் பிரிதாவின் மைந்தன் சொல்றாரு கிருஷ்ணா? இந்த உறவு எல்லாம் இருக்கு உனக்கு, அதனால நீ தயங்குறியா, சண்டை போடுறியா பார்க்கலாம். பரீட்சை பண்ற பாருங்க. பகவான் வந்து அர்ஜுனன் எப்படியெல்லாம் பரீட்சை பண்ற. இந்த பீஷ்மர் துரோணர் முன்னாடி போய் நிறுத்தினா அவர் சண்டை போடுறாரா பார்க்கலாமா? இங்கெல்லாம் நண்பர்கள் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க, ஒரு சண்டை போடுவாரா? இதுல ரத்த சம்பந்த உறவு வேற, பிதாவின் மகனேன்னு சொல்றாரு. அதனால இவர் தயங்குறாரா, சண்டை போட போறாரான்னு கிருஷ்ணர் வந்து டெஸ்ட் பண்ற, அர்ஜுனனுக்கு பரீட்சை வைக்கிறார். எப்பவுமே பகவான் வந்து தன் பக்தர்களுக்கு பரீட்சை வைப்பார். பரீட்சை வைப்பாரே தவிர அவங்க தோல்க்க விட மாட்டார். அது ரெண்டாவது. சோ ரெண்டு விதமான பரீட்சை இருக்கு. ஒண்ணு வந்து மாயா வைக்கிற பரீட்சை, இன்னொன்னு கிருஷ்ணர் வைக்கிற பரீட்சை. மாயா வைக்கிற பரீட்சையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். மாயா தேவி வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க.
இவன் கிருஷ்ணாவிட்ட எப்போ விலைக்கு வருவான் நம்ம பிடிச்சிடலான்னு மாயா காத்துட்டு இருக்க. ஆனா கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணா பரிச்சை வைப்பார். கிருஷ்ணாவும் நம்ம மேல பரிச்சை பண்ணுவார், குருவும் நம்ம மேல பரிச்சை வைப்பாங்க. ஆனா கைவிட்டுற மாட்டாங்க. குருவும் கிருஷ்ணாவும் பரிச்சை வைப்பாங்க, ஆனா கைவிட மாட்டாங்க. அந்த பரீட்சையிலிருந்து எப்படி வென்று வர்றதுன்னு சொல்லி கொடுப்பார். ஆன்மீக குருவானவர் நம்மளை பரீட்சை பண்ணி அந்த பரீட்சையிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, அந்த பிரச்சனையும் துன்பங்களையும் எப்படி கடந்து வர்றதுன்னு சொல்லி தருவார். கிருஷ்ணாவும் என்ன பண்ணுவாரு? ஒரு பக்தனுக்கு பரீட்சை வைப்பார். அந்த பரீட்சையில மீண்டு வர்றதுக்கான அனுகிரகம் அவர் தான் பண்ணுவார். கிருஷ்ணா தான் பண்றாரு. ஆனா மாயாதேவி அப்படி பண்ண மாட்டா. மாயாதேவி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வலை போட்டு பிடிக்க தான் பார்ப்பான். அதனால இந்த மாயினுடைய வலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா கிருஷ்ணாவை சரணடையணும். மாமே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தி. பகவானுடைய தாமரை திருப்பாத்தி சரணடையா அல்லாம நமக்கு எழுந்து விடுபட முடியாது. அப்போ இங்க அர்ஜுனனுக்கான பரீட்சை என்னது? இந்த யுத்தத்துல யாரெல்லாம் வந்திருக்கான்னு கிருஷ்ணா வேணும்னே கொண்டு போய் ரதத்தை கொண்டு போய் பீஷ்மர் முன்னாடி நிப்பாட்டுறாரு. பீஷ்மர் இந்த துரோணம் முன்னாடி நிப்பாட்டிட்டு பீஷ்ம துரோண பிரமுகதா, இங்க பாரு அர்ஜுனா, பீஷ்மர் வந்திருக்காரு, துரோணர் வந்திருக்காரு. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் அர்ஜுனனை குழந்தையிலிருந்தே அவங்க மேல அன்பு செஞ்சோம். பீஷ்மர் இந்த குழந்தைய மார்பிளையும் தோல்லையும் போட்டு வளர்த்தார். துரோணர் அழகான வித்தைகள்லாம் கத்துக் கொடுத்து தன்னுடைய சீடர்களே அவருக்கு பிரியமான சீடரா வச்சிருந்தார். இந்த மாதிரி ஒரு பிரியமான ஆச்சாரியரையும் பிரியமான பாட்டனாரையும் எதுக்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு துணிவு வருமா? எதுக்க முடியுமா? அதனாலதான் அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு கிருஷ்ணா பரீட்சை பண்ணி பாக்குறாரு. கிருஷ்ணாவோட ஏற்பாடு என்னாச்சு? கிருஷ்ணா வேணுனே பீஷ்மர் முன்னாடி துரோணர் முன்னாடி ரதத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. இப்ப அர்ஜுனன் சண்டை போடுறான் இல்லையான்னு பார்க்கலாம். அர்ஜுனன் வழக்கம் போல கிருஷ்ணா எதிர்பார்த்த மாதிரியே என்ன சொன்னாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகம். சோ அதனால இன்னைக்கு நமக்கு படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, கிருஷ்ணா தன் பக்தர்களை சோதிப்பார். கட்டாயம் சோதிப்பார். எல்லாருக்கும் சோதனை உண்டு. அது பிரம்மச்சாரியோ, சன்னியாசியோ, குடும்பஸ்தரோ, அல்ல மூத்த பக்தரோ, தூய பக்தரோ, எல்லாருக்கும் சோதனை உண்டு. அந்த சோதனையை கிருஷ்ணா பக்தனை சோதிக்கும் போது அந்த பக்தன் மேலும் மேலும் கிருஷ்ணரை சரணாகதி பண்ணுவார். அந்த சோதனையை வென்று சாதனை படைக்கிறதுக்கான அனுகிரகம் கிருஷ்ணர் தான் செய்வார். எப்படி அழகா இருக்குல்ல பாத்தீங்களா? கிருஷ்ணா தன் பக்தனை சோதனை செய்வார். அந்த சோதனை வென்று சாதனை ஆக்குவதற்கான அனுகிரகம் அவர் தான் பண்றாரு. அதுதான் கிருஷ்ணா. அது மாதிரிதான் ஆன்மீக குருவானவர் சீடனை பரீட்சை பண்ணுவார். அவருக்கு பயிற்சி கொடுத்து பகவானை சரணாகதி பண்ண வைப்பார். அதனால நம்ம எப்பவுமே குரு கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். குரு கிருஷ்ண பிரசாதேபாய் பக்தி லதா பீஜா. குருவோடைய கருணையால, கிருஷ்ணாவுடைய கருணையால பக்திங்கிற விதை நமக்கு கிடைக்கும். பக்திங்கிற சீடு, பக்திங்கிற விதை. அதனால ரொம்ப அழகான வர்ணனை. இனி அர்ஜுனன் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய உபன்யாசங்களை நம்ம பார்க்க போறோம். हरे कृष्णा। ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय।